ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெத்லி மீன் ஃப்ரை பார்க்கலாமா? ஆக்சுவலாக நெத்லி மீன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுவும் நெத்லி மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மத்தி மீனும், அதாவது எங்கள் ஊரில் வந்து சால மீனுன்னு சொல்லுவாங்க. சால மீனும் நெத்லி மீனும் சேர்த்து குழம்பு. அதே மாதிரி 2யுமே கொஞ்சம் கொஞ்சம் வறுத்தேன். ஏன்னா கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒவ்வொரு கிலோவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாதி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நெத்லி மீன் வந்து ஈஸிங்க கழுவுறதுக்கு. சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ இதை கழுவுறதே பெரும்பாடு அப்படின்னு. இது வந்து சிசர் வச்சு டக் டக்குன்னு கட் பண்ணிவிட்டு அழகு போல் கழுவிடலாம். அதே மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு. பஜ்ஜி மாதிரி ஃப்ரை பண்ணுவாங்க, பக்கோடா மாதிரி ஃப்ரை பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி சாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். வெறுமனே மல்லித்தூள், வரமிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோன்னா சாப்பிட்டுட்டே இருக்க தோணும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ், சரிங்களா?